தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் பொதுவாக ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை பெய்து அடுத்த 7 தின வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரி கடல் மற்றும் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 30ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசர் மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசர் மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசர் மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 3ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசர் மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு நிலையில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசர் மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் அக்டோபர் 1ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் இடையிடையே 55 கிலோமீட்டர் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 3ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் இடையிடையே 55 கிலோமீட்டர் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 1ஆம் தேதி கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் இடையிடையே 55 கிலோமீட்டர் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு: தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி AWS தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை, தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் கொடநாடு, தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராணம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா அணை, தென்காசி, நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், திருநெல்வேலி மாவட்டம் மூளை கரைப்பட்டி தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநரி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், தேனி மாவட்டம் வீரபாண்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தஞ்சாவூர் மாவட்டம் புதலூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.